வணக்கம். இந்த டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கம்ப்யூட்டர்ஸ், அதனை பற்றிய கணனி வகைகள். கடந்த டியூட்டோரியல் ரெண்டுலேயும் வந்து நான் கணனிட வரலாறு மற்றும் கணனிட தலைமுறைகள் சம்பந்தமாக கூறியிருந்தேன். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நமது கையில் கட்டுற வாட்சில், ஸ்மார்ட் வாட்சிலிருந்து ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்தப்படுற அந்த ஸ்கேனிங் மெஷின் வரைக்கும் கணனி என்ற அடிப்படை தத்துவத்தில் உருவாக்கப்பட்ட சாதனங்கள் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையில் வந்து கணனியை வந்து எல்லாம் கணனி தான். உங்கள் கையெடுக்க தொலைபேசியும் ஒரு கணனி தான், நீங்கள் யூஸ் பண்ணுற டேப்பும் ஒரு கணனி தான், நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும் ஒரு கணனி தான், உங்கள் லேப்டாப்பும் ஒரு கணனி தான், இந்த ஏடிஎம் மெஷினும் ஒரு கணனி தான். எல்லாமே வந்து கணனி அடிப்படையில் உருவாக்கப்படுவது தான். ஆனால் அவை வந்து எந்த கேட்டகரியில் உருவாக்குது, எவ்வாறான கணனிகள், ஏன் அவை இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றதுக்கெல்லாம் வந்து காரணங்கள் இருக்குது. அவற்றைத்தான் நாம் வந்து இந்த கணனி என்ற வகையில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வகையில் கணனியை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தொழிற்பாட்டின் அடிப்படையில், அடுத்த அடிப்படையில், அடுத்தது வந்து பாவனை அடிப்படையில் என்று சொல்லி 3 வகையாக பிரிக்கிறாங்க. பார்வை அடிப்படையில், பாவனை அடிப்படையில், அடுத்த தொழிற்பாட்டின் அடிப்படையில் என்று சொல்லி கணனியை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதை வந்து ஒவ்வொன்று நாம பார்ப்போம். வந்து ஒவ்வொரு கணனியில் ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் வந்து உபபிரிவுகள் காணப்படுகிறது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணனியை வந்து தொழிற்பாட்டின் அடிப்படையில் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ், அடுத்தது வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், மற்றது ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்கிறது, டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்கிறத நீங்கள் ஏலவே கேள்விப்பட்டிருக்க முடியும். இந்த அலைகள் சம்பந்தமாக, வேவ் சம்பந்தமாக நீங்கள் ஒரு மாணவர்களாக இருந்தால் இதுகள் வந்து புது விஷயமாக உங்களுக்கு இருக்காது. ஆடலோட்ட அலைகள், நேரோட்ட அலைகள் என்று சொல்லியும், ஏன் கணனி என்றதே வந்து ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜில் தான் இயங்குதுன்னு சொல்லியும் அந்த டிஜிட்டல் என்ற வேர்டையும் நீங்கள் எளியாக கேள்விப்பட்டிருக்க முடியும். அந்த வகையில் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொன்னால் இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கணனிகள் வந்து அனலாக் கணனிகளாக தான் காணப்பட்டது. ஆனால் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் ஆரம்ப காலத்தில் வந்து இது காணப்பட்டது. இப்போ வந்து சில ஆய்வுக்கூட தேவைகளுக்காக மாத்திரம் இந்த அனலாக் கணனிகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்களாக தான் பாவிக்கப்படுகிறது. இதில் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்கிறது, இதில் நான் கூறியிருந்தேன் அந்த டிஜிட்டல் லாங்குவேஜ், அதாவது 0, 1 இதுதான் அந்த டிஜிட்டல் லாங்குவேஜ், 1, 0 என்ற அந்த மொழியின் அடிப்படையில் இயங்குகிற கணனிகள் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர். சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற கணனி எல்லாமே வந்து டிஜிட்டல் கணினிகளாக தான் காணப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறது இந்த 2 டெக்னாலஜி, அதாவது அனலாக் டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி, இது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து உருவாக்கப்பட்ட கணனிகள் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து சாதாரண மனிதர்களாக நம்ம எல்லாம் பாவிக்கிறது இல்லை. இது வந்து ஆய்வுக்கூட தேவைகளுக்காக, ஸ்பெஷல் பர்பஸுக்காக, ஆராய்ச்சிகளுக்காக பயன்படுத்தப்படுற கணனிகள் தான் இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் என்று சொல்லி சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வை அடிப்படையில் என்று சொல்லும்போது கணனியை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. மெயின் ஃப்ரேம், மினி கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லி பிரிக்கிறாங்க. இது வந்து இந்த மெயின் ஃப்ரேம் என்று சொன்னால் என்னென்று சொன்னால் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் என்று சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நெட்வொர்க் என்று சொல்கிறது ஒரு பிணைப்பு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் 15 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் 15 பேருக்குள்ளேயும் ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த தொடர்பில் வந்து 15 ஒரு டீம் ஒன்று இருக்கீங்கன்னா அந்த டீமுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு லீடர் ஒரு ஆள் இருப்பார். அந்த லீடரை பார்க்குறப்போ அவர் வந்து மெட்டாக்களோட கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாள். வித்தியாசம்னு சொன்னால் அப்படி அவர் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாள், கொஞ்சம் சைஸாக இருப்பாள், பார்க்குறது கொஞ்சம் நாலேஜபிளான ஆளாக இருப்பாள், நல்லா மெட்டாக்களோட நல்லா கதைக்கக்கூடிய ஆளாக இருப்பாள், லாங்குவேஜ் அபிலிட்டி மெட்டாக்களோட கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி சில ஸ்பெஷலான பண்புகளை அவள் தனக்குள்ளே வச்சிருப்பாள். அவள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு லீடராக நீங்கள் அங்கீகரிச்சிருவீங்க, ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே போல் தான் அந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது வந்து ஒரு நெட்வொர்க்கில், ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் வந்து தலைமை கணனியாக இருக்கிறாள், ஒரு பிரதானமான ஒரு கணனியாக இருக்கிறாள் தான் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறது. இவர் வந்து மற்ற கம்ப்யூட்டர் ஒப்பிடுறப்போ கொஞ்சம் அளவில் பெரிதாக இருப்பார், அளவில் கொஞ்சம் சைஸில் பெரிய ஆளாக இருப்பார், வேகம் கொஞ்சம் கூடுன ஆளாக இருப்பார், நினைவகம் வந்து ஸ்டோரேஜ் அளவு மெட்டாக்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படி கொஞ்சம் அளவில் பெரிய ஆளாக இருக்கிற ஆள் தான் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது.
அடுத்தது வந்து இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு நெட்வொர்க்கில் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரோட இணைந்து செயற்படக்கூடிய இந்த துணை கணனிகளை மினி கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சாதாரணமாக மனித வாழ்க்கையிலேயும் தானே பாருங்க, இப்போ ஒரு லீடர் ஆள் இருந்தாருன்னு அவர் 2 பேர் ஆக்களை தனக்கு சப்போர்ட்டுக்கு வச்சிருப்பார். தன் நம்பிக்கைக்குரிய நம்பிக்கை நட்சத்திரங்களாக அவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க, வழக்கை இடக்கை என்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து இவருக்கு அடுத்தது அவங்க தான் இருப்பாங்க. இப்போ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு அடுத்ததாக இருக்கிறாங்களாம் இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி தான் சொல்கிறோம் அவங்க. இதில் வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்லேயும் 4 வகை இருக்குது. ஒன்று டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ், அடுத்தது வந்து ப்ளம்டாப் கம்ப்யூட்டர்ஸ், பாக்கெட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி 4 வகையாக இருக்குது. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறது நாம் வந்து ஒரு மேசையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய கணினிகள் எல்லாமே வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ். இதில் அதுக்கு முதல் இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் டயக்ராம் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். ஸ்க்ரீன் தனியாக இருக்கும், சிஸ்டம் யூனிட் தனியாக இருக்கும், ஸ்பீக்கர், கீபோர்ட், மவுஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக காணப்படும். இதில் டயக்ராம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ். இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு மனிதன் வந்து தன் மடியில் வச்சு பயன்படுத்தக்கூடிய கணினிகள் எல்லாம் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ். அதை தான் நம்ம மடி கணினி என்று சொல்கிறது. இதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, நோட் புக் கம்ப்யூட்டர்ஸ். லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸை நோட் புக் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன வேலையெல்லாம் செய்யலாமோ அவ்வளோவே வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் செய்யலாம். ஆனால் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை மடியில் வச்சு பயன்படுத்திடாது, அது சிரமம். ஆனால் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸை மடியில் வச்சு இலகுவாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது பாருங்கள் ப்ளம்டாப் கம்ப்யூட்டர்ஸ். ப்ளம்டாப்னு சொல்கிறது உள்ளங்கை. ஒரு மனிதன் உள்ளங்கையில் வச்சு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற கணினிகள் எல்லாம் வந்து ப்ளம்டாப் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற விண்டோஸ் ஃபோன், டேப் இதெல்லாம் வந்து ப்ளம்டாப் கணினி என்ற கேட்டகரிக்குள்ளே உள்ளடக்கும். அடுத்தது வந்து பாருங்கள் பாக்கெட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பாக்கெட் கம்ப்யூட்டர் இலக்கு வாங்கி வச்சுக்கலாம். ப்ளம்டாப், பாக்கெட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு மனிதன் அந்த சட்டைப்பைக்குள்ளே அதாவது பாக்கெட்டுக்குள்ளே போட்டு கொண்டு போகக்கூடிய கணினிகள் பாக்கெட் கம்ப்யூட்டர்ஸ். அது வந்து பாக்கெட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ பாக்கெட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்போ உதாரணமாக உங்களோட செல்ஃபோன், உங்களோட மொபைல் ஃபோன் எல்லாம் வந்து பாக்கெட் கம்ப்யூட்டர்ன்ற கேட்டகரிக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சிஸ்டம் ஒன்று வருகிறது ரிட்ரைவரி பை என்று சொல்லிட்டு, அது வந்து இந்த கிட்டத்தட்ட உங்களோட ஒரு மொபைல் ஃபோன் அளவுக்கு தான் இருக்கும் ஒரு சிஸ்டம். அது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம். அது இந்த இடத்தையும் கொண்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு மாதிரி பாக்கெட் கம்ப்யூட்டர்ன்ற அளவுக்கு வந்துட்டுது. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் செய்கிற வேலை அனைத்தையுமே வந்து அதிலையும் செஞ்சு கொள்ள முடியும். ரைட். அடுத்தது வந்து கணினியை வந்து பாவனை அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ், அடுத்தது ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னால் விசேட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுற கணினிகள் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். உதாரணமாக வந்து இசிஜி எடுக்கிற மெஷின், ஸ்கேனிங் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மெஷின், ஏடிஎம் மெஷின், இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். இப்போ ஏடிஎம் மெஷினில் போயிருந்துட்டு பாட்டு படம் வந்து பார்க்க இயலாது. ரைட். ஏன்னு சொன்னால் அது அவசர தேவைகளுக்காக பணத்தை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ரைட். அதில் போய்ட்டு பாட்டு பார்க்க இயலாது, படம் பார்க்க இயலாது, ரைட், டைப் பண்ண இயலாது, ரைட், பிரிண்ட் எடுக்க இயலாது. இதில் அது ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். பட் இந்த ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது சாதாரணமாக நம்ம எல்லா தேவைக்காகவும் பயன்படுத்துகிறோம். பாட்டு கேட்குறதுக்கு பயன்படுத்துகிறோம், படம் பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோம், டைப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம், எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். அது நம்ம பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ். ரைட். ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஸ்பெஷலான தேவைகளுக்காக வைத்தியத்துறையில், சுகாதாரத்துறையில், போக்குவரத்து துறையில்னு சொல்லி இப்போ ஸ்பெஷலாக இப்போ டிராஃபிக் லைட் இருக்குது, அது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான். ரைட். அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்ஸ். இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஐபிஎம் கம்பேட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ், அடுத்தது ஆப்பிள் கம்பேட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி. ஐபிஎம் கம்பேட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னால் ஐபிஎம் நிறுவனத்தால் தயாரிக்கிற கம்ப்யூட்டர்ஸும், வேறு நிறுவனங்கள் ஐபிஎம் நிறுவன கம்ப்யூட்டரை சாயலில் தயாரிக்கிற கம்ப்யூட்டர்ஸும் ஐபிஎம் கம்பேட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் கம்பேட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து ஆப்பிள் நிறுவனத்தால் தயாரிக்கிற கணினிகள் வந்து ஆப்பிள் கம்பேட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற இந்த ஆப்பிள் ப்ரொடக்ஷன் சொல்லுவீங்க. அவங்க எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரொடக்ஷன் இந்த ஆப்பிள் கம்பெனி ப்ரொடக்ஷன் சொல்கிறது. ரைட். இது அவ்வளவு தான் கணினிட வகைகள்.
கணனி டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது பாவனை அடிப்படையில், பார்வை அடிப்படையில், தொழிற்பாட்டின் அடிப்படையில் என்று சொல்லி 3 பார்த்தோம். அதுக்குள்ள உபபிரிவுகள் என்று பார்த்தோம். இது அவ்வளவே நீங்கள் ஒழுங்காக ரெஃபர் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கிளியர் ஒன்று வரும். இதில் நான் தமிழ் நோட்ஸில் போட்டிக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ் மாணவர்கள் சிறந்த முறையில் இதை பயன்படுத்தணுன்றதுக்காக. அடுத்த டியூட்டோரியலில் இதை தொடர்ந்து வர அடுத்த விஷயங்களை நாம் பார்க்கலாம்.